அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சுட்டு அதற்கான நேர்காணலுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இந்த காணொலியில நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு ஊராட்சி மன்ற கூட்டம் அல்லது மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டத்துல அந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய கூட்ட பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது தொடர்பான ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ ஒரு மாவட்ட ஊராட்சி அல்லது கிராமப்புற ஊராட்சி அதனுடைய கூட்ட பொருளாக எதை விவாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க நேர்காணல்ல வைங்களேன். அப்போ அந்த ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சில நலத்திட்டங்களை பற்றி தான் அந்த ஊராட்சியினுடைய கூட்ட விவாத பொருள் அமையணுமா, அல்லது இந்திய அரசு வேறு ஏதேனும் இப்போ இராணுவத்துறைக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்கன்னு வைங்களேன், இல்லை ரயில்வே கட்டமைப்புக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை கொண்டு வந்து மாவட்ட ஊராட்சியிலேயோ அல்லது கிராமப்புற ஊராட்சி மன்றத்திலேயோ கூட்ட விவாத பொருளாக வைக்கலாமான்னா வைக்க முடியாது. அப்போ அந்த கூட்ட விவாத பொருள் எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலி உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அப்போ அந்த கூட்ட விவாத பொருள் என்னென்னலாம் இருக்கு, அந்த கூட்ட விவாத பொருளை எத்தனை கட்டங்களாக அவங்க நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சிகளுடைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கூட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, உற்பத்தி திட்டங்கள் பற்றி விவாதிப்பதற்கு அந்த மாவட்ட ஊராட்சிக்கு அதிகாரம் இருக்கிறது. நலத்திட்ட பணிகள் பற்றி விவாதிக்கலாம், வளர்ச்சி திட்ட பணிகள் பற்றி விவாதிக்கலாம். இப்போ உற்பத்தி திட்டங்கள்னா எதை பத்தி எல்லாம் அந்த மாவட்ட ஊராட்சி விவாதிப்பாங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட வேளாண் நலத்திட்டங்கள் பற்றி, கால்நடை வளர்ச்சி தொழில்கள் பற்றி, நீர் பாசன தொடர்பான பணிகள் பற்றி, அந்த மாவட்டத்தில் அமைய உள்ள மின் வசதிகள் தொடர்பான பணிகள் பற்றி, கூட்டுறவு திட்டங்கள் மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் பற்றியெல்லாம் அந்த கூட்டப் பொருளில் விவாதிக்கலாம். அதுக்கு பிறகு நலத்திட்ட பணிகளாக கீழே சொல்ல போற பணிகள்லாம் இடம்பெறும். இந்த பணிகள் பற்றி விவாதிக்கலாம். அப்போ நலத்திட்டம், பொதுமக்கள் நலத்திட்டமாக சமூக நலம், சுகாதாரம், கல்வி, சத்துணவு கூடம், ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் பற்றிய உற்பத்தி அல்லாத அனைத்து திட்டங்கள் பற்றியுமே இங்கு விவாதிக்கலாம். ஸோ இதுல உற்பத்தி அல்லாத திட்டங்கள் இதெல்லாம் இப்ப கல்வியோ சுகாதாரமோ மத்திய அரசு அல்லது மாநில அரசுகளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு கிராமப்புற அல்லது மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒதுக்கப்படும். அந்த நிதியை அவங்க எப்படி முறையா பயன்படுத்துறாங்க, அந்த நிதி மூலமா அந்த ஊரக பகுதிகளுக்கு, மாவட்ட ஊராட்சி பகுதிகளுக்கு எப்படி அந்த நலத்திட்டம் போய் சேருது, அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றத பற்றியெல்லாம் அந்த இயர் எண்டில் அல்லது 3 காலகட்டங்களில் அதோடைய விவாத பொருள் அமையும். அதில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதை பற்றி, நலத்திட்ட பணிகள் பற்றி விவாதிக்கிறதுக்கு 3 விவாத கூட்டங்களையும் விவாதிக்க முடியாது. அதுக்கும் ஒரு விவாத கூட்டமும் இருக்கு. அதை பற்றிலாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்தது வளர்ச்சி திட்டங்கள், சாலைகள் அமைக்கிறது, குடிநீர் கட்டமைப்புகள் ஏற்படுத்துவது, கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள் அமைப்பது, பிறகு இதர வளர்ச்சி திட்டங்கள், இதை பற்றியெல்லாம் ஒரு கூட்ட பொருளில் விவாதிக்க முடியும். ஸோ அதனால ஒரு மாவட்ட ஊராட்சி என்ன பண்ணும் அப்படின்னா, உற்பத்தி திட்டம், நலத்திட்டம், வளர்ச்சி திட்டங்கள் இதை பற்றி அந்த கூட்ட பொருளாக விவாதிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதுக்கு பிறகு இதுல குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தாகணும். இதை தான் நான் ஆரம்பத்திலேயே பேசினேன். என்ன சொன்னேன்னா, தமிழக அரசு அல்லது மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளுடைய திட்டங்கள் பற்றியும், ஸோ வேற வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஒரு ரயில்வே துறைக்கு ஒதுக்கீடு செய்வதோ, இராணுவத்துறைக்கு ஒதுக்கீடு செய்வதையோ, அல்லது மாவட்ட ஊராட்சியின் கட்டுப்பாட்டில் அல்லாத வேறு ஏதேனும் துறைகளுக்கு ஒரு இப்போ ஒரு கோவில் நிர்வாகம், அந்த உள்ளூர் கோவில் நிர்வாகத்துக்கு ஒதுக்குறத பத்தி விவாதிக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முக்கியமான இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பத்தி விவாத பொருள் இருக்குன்னா அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறது அப்படின்றத பத்தி இங்க ஒரு மாவட்ட ஊராட்சி விவாதிக்கலாமான்னா அது விவாதிக்க முடியாது. அது மாதிரி அரசின் அனைத்து துறைகள் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து ஒரு மாவட்ட ஊராட்சி அதன் கூட்டங்களில் விவாதிக்க முடியாது. அப்போ அதோட கூட்ட பொருள் என்னவா இருக்கும்னா, அந்த துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள் எதுவோ அது குறித்து மட்டும்தான் அந்த கூட்டத்தினுடைய விவாத பொருளில் விவாதிக்க முடியும். இதுதான் இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட ஊராட்சிகள் கூட்ட விவாத பொருட்களை முதல் அமர்வு, 2ஆம் அமர்வு, 3ஆம் அமர்வு, இந்த 3 அமர்வுகளில் முடிச்சுக்கணும். இப்போ முதல் அமர்வுல அவங்க எதை பத்தி பேசலாம் அப்படின்னா,
இந்த உற்பத்தி திட்டங்கள் பத்தி பேசலாம். அதனால முதல் அமர்வு உற்பத்தி திட்டங்கள் மீதான விவாதம் நடக்கும். இரண்டாவது அமர்வு நலத்திட்டங்கள் மீதான விவாதம் நடக்கும். மூன்றாவது அமர்வு வளர்ச்சி திட்டங்கள் மீதான விவாதத்தை நடத்தணும். ஸோ இதுக்குள்ள அந்த மாவட்ட ஊராட்சிகள் இந்த நலத்திட்டங்களை பற்றி கூட்டப்பொருளில் பேசி முடிச்சு விவாதங்களை முடிச்சுக்கிட்டு அடுத்த கூட்டத்தொடருக்கு ரெடி ஆகணும். இதுதான் இந்த மாவட்ட ஊராட்சிகளுடைய கூட்ட விவாத பொருள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துருக்கோம். இது மாதிரி அடுத்து ஒரு பயனுள்ள காணொலியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.